ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தி 7 Deadly Sins Wrath of the Gods சீசன் 3 எபிசோட் 11 Grudges Don't Sleep. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோட சில கிரெடிட் சீன்ஸாக காட்டிட்டு இருக்காங்க. அதாவது போன எபிசோட்லேயே நம்ம மெலிதாஸ் அப்புறம் எலிசபெத் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற சாபத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாப்புல. மெலிதாஸ் தன்னோட காதலி தொடர்ந்து 107 தடவை சாவறதையுமே கண்ணால் பார்த்துட்டு இப்போ மறுபடியுமே நம்ம எலிசபெத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்க நம்ம மெலிதாஸுக்கு ஒரு முடிவு கட்டுறதுக்காக இவங்க எல்லாருமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரு? 10 கமெண்ட்மெண்ட்ஸ் தான். டீமன் கிங்கு, சுப்ரீம் டெய்டி ரெண்டு பேருமே விட்ட சாபத்தினால நம்ம மெலிதாஸுக்கு ஒரு மரணமே இல்லாத வாழ்க்கை, அப்புறம் எலிசபெத்துக்கு ஒரு மனித வாழ்க்கை. அவங்க செத்து போயிடுவாங்க அவங்களோட உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம். இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நம்ம மெலிதாஸ் கதறிக்கிட்டு இருப்பாப்புல. ஆனால் இந்த கதை எல்லாமே கேட்டு மற்றவங்க கதறிக்கிட்டு இருக்கும்போது, இந்த கதை ஏன் கதை, மற்றவங்களோட கதையை நம்ம இப்போ காப்பாற்ற போகணும், அதனால நம்ம இப்போ கோலாண்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோலாண்டுக்கு அவங்களோட திசை திருப்புறாங்கல்ல. ஸோ கோலாண்டில் தன்னோட பிரதர் ஜெல்ட்ரிஸை பார்த்துட்டு அங்கே அட்டாக் பண்ண போகிறாப்புல. அதே சமயத்தில் சீன் கட் பண்ணால் ஏதோ ஒரு நகரத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹெல்பிராம் தான் இருக்கிறான். ஸோ ஹெல்பிராம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொன்று குதறி எடுத்துக்கிட்டு இருக்கிறான். என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, எதுக்காக எங்களை இப்படி கொட்டுறீங்க அப்படின்னு இருக்கும்போது பேசவே பார்த்தீங்கன்னா தொண்டையில் கத்தரிக்கும் மற்றவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொன்று போட்டான். நான் வெறுக்கிறேன், இங்கே இருக்கிற மனுஷங்களை நான் சுத்தமாக வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராம் பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் இப்போ இவங்க கோலாண்ட் நகரத்தை அடையிறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் நடக்கிறத இப்போ காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியேங்கப்பா, இப்போ நம்ம கோலாண்டுக்கு போக போகிறோம். கர்மம் எப்படியெல்லாம் வேலை செய்து பாரு, அதாவது எல்லாம் விதி தான் அப்படின்னு இங்கே ஹெல்பிராம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஹெல்பிராம் இங்கே தான் இருக்கிறியா, நீ காணாமல் போயிட்டேன்னு நினச்ச அப்படிங்கிறாங்க. நான் எப்படி காணாமல் போவேன்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் என் விஷயத்தை விட இன்னும் உனக்கு இப்போ செலிப்ரேட் பண்ணலாமா? ஏன்னா நீயும் உன்னோட அந்த பெரிய ஜெயின் கியூட்டி பையும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்களே அப்படிங்கிறாங்க. டே, அவளை கியூட்டி பையன்னு சொல்லாதரா, அவளுக்கு தான் டிஎன்னு பேர் இருக்குதுல்ல, அவளையே அப்படி சொல்கிற அப்படிங்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ உனக்கு ரெக்க வேறு வந்துருச்சுல, இப்போ தான் நீ ஒரு உண்மையான ஹார்லே குயின்னு நிரூபிச்சிட்ட. ஸோ இப்போ தான் நீ பார்க்குறக்கு ஒரு ஃபேரி கிங் மாதிரி இருக்கிற அப்படின்னு ஹெல்பிராம் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ இங்கே ப்ரெசென்ட்டாக கட்டிட்டு இருக்கிறாங்க. நம்ம மெலிதாஸ் பறந்து போய் தன்னோட பிரதரான ஜெல்ட்ரிஸை அட்டாக் பண்ண போகிறான் பாருங்க. அதே சமயத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவரோட ட்ராப்பாக கூட இருக்கலாம், அவர் ஈஸியாக போய் இதில் மாட்டிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மெர்லின் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய பூகம்பமே நடக்குது. என்னென்னு பார்த்தா ஜெல்ட்ரிஸ் அந்த இடத்துல 2 துண்டா செத்து கிடக்குறான். அண்ட் இதையே பார்த்துட்டு மெலிதாஸ் அப்படி நின்றுட்டு இருக்கிறாப்ல. அண்ட் அந்த ஜெல்ட்ரிஸோட உடம்புமே பார்த்தீங்கன்னா அப்படி எலும்பு கூட ஆயிடுச்சு. அப்படின்னு இது எல்லாமே ஒரு ட்ராப் தான், நம்மளை இங்கே வர வைக்கிறக்காக ஏதோ ட்ராப் பண்ணியிருப்பாங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் கக்கூன் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு ஒரு மேட்சிக்கை போடுறா பாருங்க. இது மெலஸ்கோலோட வலை, இதில் மாட்டிடுறீங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த வலையில் மாட்டினா நம்ம பேன் கத்திக்கிட்டு இருக்கிறான். இப்போ கேப்டன் வேற அவ தூக்கிட்டு போயிட்டா, நம்ம கேப்டன் எங்கே இருக்காருனே தெரியலையே அப்படின்னு பேன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது யாருமே கடுப்பாக வேணாம். ஏன்னா நம்மளோட கேப்டனோட சக்தி இந்த நகரத்தோட சென்டரில் இருக்கிறத என்னால் உணர முடியுது, வாங்க நம்ம எல்லாருமே அங்கே போகலாம் அப்படின்னு நம்ம கௌதர் சொன்னபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நகரத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. நகரத்துக்குள்ளே போகிறத பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட எலும்பு கூடு இருக்கிற மனுஷங்க, நாய், மிருகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது இடத்துல செத்து கிடக்குது. நகரமே பார்த்தீங்கன்னா ஏதோ கைவிட்ட பகுதியாட்டு இருக்குது. இருக்கிற எல்லா மக்களுமே ஒரேடியாக ஒரே நகரத்தில் செத்து போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நகரத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க கடந்து போகிற பாறையை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது இந்த நகரம் எல்லாமே ரொம்ப கைவிடப்பட்ட நகரமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹாக் பார்த்துட்டு கத்துறா, டே கீழே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராம் ஒரு தடவை கத்துறான் பாருங்க. இதை வந்து கிங்கு கேட்குது. ஸோ கிங் அங்கே இருக்கிற எல்லாருமே கேட்கும்போது அங்கே எல்லாருமே கீழே பார்க்குறாங்க பாருங்க, எல்லாமே வெறும் மண்டையோட இருக்குது. இதை பார்க்கும்போது நம்ம எஸ்கனாரு ஹாக் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க. என்னாச்சு, இந்த இடத்துல ஏகப்பட்ட எலும்புக்கூடு இருக்குது, மேபி இது எல்லாமே செத்து போனவங்களோட தான் இருக்கும், இல்லைன்னா இந்த நகரத்தில் இருக்கிறவங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த எலும்பு கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா அசையுது. இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருமே ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ என்னோட அது எலும்பு கூட அசையுது அப்படின்னு சொல்லிட்டு மேபி இந்த எலும்பு கூட வேறு யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்களாட்டு இருக்குது. ஆனால் இந்த எலும்பு கூட கண்ட்ரோல் பண்ணுற மேஜிக் இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது அப்படின்னு நம்ம கௌதர் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்ன இருந்தாலும் சரி, இந்த எலும்பு கூட நம்ம சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர எல்லா எலும்பு கூடயுமே பார்த்தீங்கன்னா இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு எலும்பு கூட நம்ம பேனே வந்து குத்துது பாருங்க. இந்த கொசுவெல்லாம் நம்மளை அடிச்சிட்டு இருந்தா நம்ம அவளை அடிக்க முடியாது நினச்சிருக்கிறாள் அந்த மெலஸ்குலா அப்படின்னு சொல்லிட்டு பேன் ஒரு குத்து விட்றா பாருங்க. அந்த இடத்துல மண்டையோட செதறுது. அண்ட் அதே சமயத்தில் ஏகப்பட்ட எலும்பு கூடுகள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே உயிர் சேதமாகி செத்தவங்களையுமே பார்த்தீங்கன்னா இவங்க சாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சாவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஹாக்கெல்லாம் சும்மா இல்லை, அவளுமே போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. கக்கூன் ஆஃப் டார்க்னஸ்லாம் மாட்டினா நம்ம மெலிதாஸுமே ஹெல் ஃபயர் அப்படின்னு ஒரு பவர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல அட்டாக் பண்ணுற பாருங்க. அந்த அட்டாக் எதுவுமே வேலை செய்யலை. ஏன்னா இவ இருக்கிறதே ஒரு டார்க்னஸான இருக்கிற ஒரு கக்கூனில், அந்த கக்கூனில் இவனோட டார்க்னஸ் மேஜிக் எப்படி வேலை செய்யும், அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம மெலஸ்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம மெலிதாஸுக்கு சொல்லிட்டு இருக்கிறா. உன் பப்பெல்லாம் இங்கே வேகாதுப்பா, ஏன்னா இது ஏற்கனவே டார்க் கக்கூனு, உன்னை பார்த்தாலே பாவமாக இருக்குது. உன் காதலி ஒரு தடவை இழந்துட்டு மறுபடியுமே அவளை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற, நீ எங்கெல்லாம் ஒருத்தனா இருந்தவன் தானே. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த ட்ரைட்டர் கோத்திரியுமே சேர்த்துக்கிட்டு இல்லை, உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் உன் உடம்புக்கு வெளியே அந்த டெவலப் ஆகிட்டு இருக்கிற அந்த டார்க்னஸ் சக்தி என்னால் கன்ஃபார்மாக அதை உணர முடியுது. அப்பேற்பட்ட அந்த உணரக்கூடிய சக்தி எங்கே போகணும்னு உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? நீ சண்டை போட்டுட்டு இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட
அவங்க கிட்ட தான் இந்த சக்தி டேரெக்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு மெலஸ்குலா சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆக்சுவலி இப்போ இந்த கார்னேஜ் கிரட்ஜ் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்தி மெலஸ்குலா தான் இங்கே இருக்கிற எலும்புக்கூட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி எழுப்ப விட்டுட்டு இருக்கிறா. ஸோ அந்த சக்தி இதுக்கு தேவைப்படுறது எல்லாமே நம்ம மெலிதாஸோட டார்க்னஸ் பவர் இருந்து தான் பார்த்தீங்கன்னா இங்கே போய்கிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இந்த எலும்புக்கூட எல்லாமே டெஸ்ட்ராய் ஆக ஆக அதுங்க திரும்ப எவால்வ் ஆகி வேற ஒரு எலும்பு கூட திரும்ப வந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவங்களுக்கு செம்ம ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது இந்த எலும்பு கூட போக போக இப்படி டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது, நமக்கு பெரிய பிரச்சனையாச்சே அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த எலும்பு கூட எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வந்ததாகிடுச்சு. அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போட்டு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிறவங்கள நான் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அப்படின்னு ஒரு பவரை போடுறா பாருங்க நம்ம கோத்தர். அது எதுவுமே வேலை செய்யலை. ஸோ அவங்களோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுக்காக தான் நான் பேர்பட்ட ஒரு பவரை போட்டேன். ஏன் அதுங்க எதுவுமே வேலை செய்யலை அப்படிங்கும்போது, ஏன்னா நீ போட்ட பவர் மனுஷங்களுக்கு தான் உபயோகப்படும். இதுங்க ஏற்கனவே மற்றவங்களோட ஒரு வெறுப்புனால உருவாக்கப்பட்ட ஒரு மேஜிக்கு, இது கண்டிப்பாக அதுக்கு மேலே வேலை செய்யாது. இப்போ நம்ம என்னதான் அடிச்சாலுமே இது திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்குதுன்னா இது நம்ம கூட இருக்கிற ஏதோ ஒரு சக்தியால் தான் இது எந்திரிக்கணும். அப்படின்னா நம்ம கேப்டனோட டார்க்னஸ் பவர் இருந்து தான் இதெல்லாமே திரும்ப வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மெர்லின் வந்து கண்டுபிடிச்சிட்டா. அதே சமயத்தில் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே முடிக்கணும்ல, அதனால் கேஸ்டிகோயில் ஃபார்ம் 4 வச்சுக்கிட்டு அந்த இடத்துல சன்ஃப்ளவரை கொண்டு வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா இளம் கூடயுமே பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டான். உயிரை காப்பாற்றிக்கணுமே அப்படின்னு ஹாக் ஒரு பக்கம் எஸ்கனர் ஒரு பக்கம் உயிரை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம டிஎன் பவரை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டால, அதனால் அவரோட பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக இது ஒரு சரியான தருணம் அப்படின்னு அவளுமே பவரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் பேன் பார்த்தீங்கன்னா மிதி வாங்கிட்டு இருக்கிறான். இப்போ ஏற்பட்ட ஒரு எலும்பு கொடுக்க மத்தியில் நீ அடி வாங்குற உனக்கு பாவமாக தெரியலையா ஃபாக்ஸின் பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கனர் பேசிக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. பேசுறதை விட்டுட்டு முதல்ல ஆக்ஷனாக காமிடா அப்படின்னு சொல்லிட்டு பேன் கத்துறான் பாருங்க. இதுங்களுக்கு நான் ஆக்ஷனை காமிக்கணும்னு அவசியமே இல்லையே, இதுங்களை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. ஏன்னா என் சக்திக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா இதுங்க எல்லாமே எரிஞ்ச செத்துரும் அப்படின்னு இங்கே எஸ்கனார் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதை பார்க்கும்போது மெலஸ்குலாவுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. நீ என்ன நினச்சிருக்கிற மெலஸ்குலா, இவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமான மனுஷங்கன்னா உங்களை அழிக்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுங்க, அதனால் என்னை விட அதிகமாக இருப்பானுங்க, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க. இனி அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, இதெல்லாம் ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு சப்ப மாதிரி தான் அப்படின்னு மேலே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் அங்கே இருக்கிற எல்லா எலும்புகளுமே செத்துருச்சு. ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற எல்லா கிரட்ஜஸ், அதாவது அங்கே இருக்கிற எல்லா மக்களோட வெறுப்புமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு எலும்பு கூட ஏறி இருக்குது. அந்த சக்தி எல்லாமே டார்க் சைடாக சேர்ந்து இந்த ஒரு எலும்பு கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா பவர் ஏற்றிக்கிட்டு இருக்குது. அந்த எலும்பு கூட பார்க்கறதுக்கு மான்ஸ்டர் அப்படி ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனால் அந்த எலும்பு கூட பெருசாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மெலஸ்குள்ளே பயன்படுத்துகிற சக்தியோட ஆள் வந்து வேறு யாரும் இல்லை, டீமன் கிங்காக அடுத்ததாக வரப்போகிற நம்ம மெலியதஸோட சக்தி. அதனால் அப்பேற்பட்ட சக்தி அந்த எலும்பு கூட தாங்காது, எப்படியாவது செத்து போயிடும் அப்படின்னு மெர்லின் கன்ஃபார்மாக சொல்லிட்டா. ஆனால் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த எலும்பு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே பொடி ஆயிருச்சு. இதை பார்க்கும்போது மெலஸ்குலாவுக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. என்னப்பாச்சு உன்னை பவர்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்தாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மெலஸ்குலா வந்து சிரிக்கிறா. அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா எலும்பு கூடயுமே நம்ம தோக்கடிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஹாக் கத்திக்கிட்டே இருக்கும்போது எல்லாரும் ஒரு நிமிஷம் தயாராக இருங்க, உங்களோட கிரட்ஜஸை நீங்கள் வெளியே விட்டுறாதீங்க, உங்களோட ஆத்மாவை கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கத்துறா. என்னென்னு பார்த்தா அந்த செத்து போன எலும்பு கூடுக்குள்ள சில ஆவிகள் பார்த்தீங்கன்னா வெளியே வர மாதிரி இருக்குது. எல்லாருமே தயாராகிட்டாங்க, ஸ்ட்ரென்த் ஆகிட்டாங்க. ஆனால் டிஎனோட கண்ணு பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் மாதிரி ரத்தம் அப்படியே கண்ணு இருந்து வழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை கொண்டுட்டா உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கேட்டுட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் ஓர் ஹேட்டில் இருக்கிற இலைனமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிக்கிறா. ஏன்னா இவரோட ஆத்மாவையுமே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்படுத்துகிற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் நான் அதை அனுமதிக்கவே கூடாது அப்படின்னு இலைன் கீழே விழுக்கும்போது, கவலைப்படாத நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிஜபெத் வந்திருக்கிறான். ஆனால் உனக்கு தான் அடிபட்டுருக்குது அப்படின்னு இலைன்னு சொல்லும்போது அப்படியே சீன் கட் பண்ணால் இங்கே நம்ம டிஎன்ஏ அவளோட ஃப்ரெண்ட்ஸையே போட்டு தள்ளுறதுக்காக காத்துட்டு இருக்கிறா. ஏன்னா இப்போ அவளுக்குள்ளே இருக்கிறது நம்ம டிஎன்ஏ கிடையாது. இந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் செத்து போயிருப்பாங்கல்ல, அவங்களோட வஞ்சகம் கோவம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஎனுக்குள்ளே ஆவியே அப்படியே பூந்துருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறது, நம்ம ஒன்றுமே அவளை அடிக்கவே முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி இது இங்கே நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் நானாக கூட இருக்கலாம்ல, எப்படி நேரம் வந்திருக்குது பார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ராம் பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் நம்ம மெர்லினுமே பார்த்தீங்கன்னா அவளோட பவர் வச்சு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. வேண்டாம் மெர்லின், அந்த மாதிரி பண்ணாத, அந்த மாதிரி பண்ணினா இவருக்குள்ளே இருக்கிற ஆத்மாகதான் சாகாது, நம்ம டிஎன் தான் செத்து போவா. அதனால இவளை நம்ம வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். டிஎன் அந்த மான்ஸ்டர்ஸை விட நீ ரொம்பவே சக்தி வந்தவ, அது எப்படியாவது வெளியே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எட்டி உதைக்கிறான் பாருங்க. கிங்கி அடிபட்டு போய் பில்டிங்லேயே விழுந்துட்டான். அண்ட் அதே சமயத்தில் நீ ரொம்பவே வாழாட்டுற, உன்னை ஒரு குத்துனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஎனோட வயிற்றுலேயே நம்ம எஸ்கனர் ஒரு குத்துனா பாருங்க. இவளுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பேதி கலகிச்சு, அப்படி கீழே படுத்துட்டா. ஆனால் அதே சமயத்தில் நம்ம கிங்கை போய் பார்த்தது தெரியுது, ஹெல்ப்ராமோட ஹெல்மெட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் காப்பாற்றி ஒரு பெரிய விபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்கை காப்பாற்றி விட்டுருச்சு. அதே சமயத்தில் நம்ம டிஎன் பார்த்தீங்கன்னா எஸ்கனர் ஒரு ரெடி அடிக்கிறா பாருங்க. நான் உனக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து உனக்கு வயிற்றுல அடிச்ச பொண்ணுங்கிற மரியாதை கொடுத்து நீ எனக்கு அந்த மரியாதை கூட திருப்பி தரவே இல்லை. இந்த தடவை ஒரே குத்து, அதுவும் மரண குத்து அவங்ககிட்ட குத்திரம் பருப்பு அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டே இருக்கும்போது, வேணா ஈரு எஸ்கனார், இது என்னோட தரணும், நான் இதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு இன்வேஷன் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்தி நம்ம கோத்தர் இங்கே டிஎனோட மைண்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான்.
டிஎன் நீ எங்கேயோ உள்ளதா இருக்குன்னு தெரியுது, எனக்கு நல்லாவே தெரியுது. தயவு செஞ்சு இந்த கிரட்ஜஸ் எல்லாமே உன்னை ஆக்கிரமிக்க விடாத. தயவு செஞ்சு வெளியே வா டிஎன். எனக்கு இங்கே அந்த இடத்துல அடிபட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். உனக்காக தான் அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறான். வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் கத்திக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎனை வந்து அழுதுகிட்டு இருக்கிறா. என்னாச்சு டிஎன், ஏன் அழுகுற அப்படின்னு கேட்கும்போது எல்லாமே என்னால தான் இல்லை, நான் மட்டும் எலிசபெத் கிட்ட அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருந்தா அவள் இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பா. 3000 வருஷமா போராடிக்கிட்டு இருந்ததும் எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் அழுதுகிட்டு இருக்கிறா. கவலைப்படாத, சொல்கிறத சொல்லியாச்சு. சரி இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும், வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். இந்த இடத்துல பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம கோத்திற்கு பண்ணும்போது அதுக்கு நாங்கள் விட்டால் தானே, அவளை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து மறுபடியுமே இங்கே கோத்திரையே பார்த்தீங்கன்னா ஒரு ரெடியாக அடிக்குது. அண்ட் கோத்திரமே பார்த்தீங்கன்னா பறந்து போய் விழுந்துட்டான். எப்படி இப்போ முடிவு எடுத்துக்கிட்டியா? ஏன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உன்னோட சக்தி இல்லைனாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாக போகிறாங்க. எல்லாமே இப்போ முடிவுக்கு வரப்போகுது. உன் 7 டெட்லி சின்ஸ் காத்தோட கத்த கரைய போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலஸ்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. நீங்கள் ஆக்கிரமிக்க வச்சிருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு, இந்த உலகத்தை அழகாக பார்க்கணும்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்டு, அவளை மரியாதை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்ட்டு இருக்கும்போதே உன் ஃப்ரெண்டு உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவளை அழிச்சிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த கிகாடியானை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவள் தலையிலே ஏற்றுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. வேணா அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் செத்துடுவீங்க அப்படிங்கிறாங்க. வேணா டிஎன் அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு கிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறான். சரி எனக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஹார்லே குயின் என்னை மன்னிச்சிரு, ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஹெல்ப்ராம் சொல்லிட்டு இருக்கிறான். ஹெல்ப்ராம் என்ன பண்ணிட்டு இருக்கிற, பைத்தியக்காரத்தனமா பண்ணாத அப்படிங்கும்போது இங்கே பாருங்க, நீங்கள் தேடிட்டு இருக்கிற ஆத்மா நான் தான் அவங்க எல்லாருமே கொன்னேன். ஸோ அதனால் என்ன கொண்டுட்டு உங்களோட பழியை தீர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெல்ப்ராம் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இங்கே உள்ள இருக்கிற ஆத்மாக்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியுது இவங்க எல்லாத்தையுமே கொன்னது நம்ம ஹியூமன் ஃபார்மில் இருக்கிற ஹெல்ப்ராம் தான் அப்படின்னு. ஸோ அந்த ஹெல்ப்ராம் கொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மனித ஆத்மாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நகரத்தை நல்லா செழிப்பாக இருந்ததை இவன் தான் பார்த்தீங்கன்னா அடிச்சு பழகி இருப்பான். நான் இந்த மனுஷங்களே அடியோட வெறுக்கிறேன் அப்படின்னு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா இவன் தான் கருவறுத்துருப்பான். அதனால தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய கிரட்ஜு, ஒரு பெரிய ஆக்ரோஷம். சரி இப்போ என்ன எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்ப்ராமோட ஹெல்மெட் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்குது. ஏன்னா அந்த ஹெல்மெட்டில் தானே இவனோட ஆத்மா இருக்குது. நான் இங்கிருந்து போயிட்டு வரேன் நண்பா, இனிமேட்டாவது நீயும் டிஎனும் சந்தோஷமா இருங்க, அவளை பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு ஹெல்ப்ராம் சொல்கிற பாருங்க. அதே சமயத்தில் நம்ம டிஎனோட கையில் ஹெல்ப்ராமோட ஹெல்மெட் நசுங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே விழுது. கீழே விழுந்து அடுத்த செகண்டே நம்ம ஹெல்ப்ராம் செத்துட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல தன்னோட நண்பனுமே செத்து போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த கிங்குக்கு மறுபடியுமே இப்போ டிஎன் கிடச்சிருவா அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் இன்னும் அந்த கிரட்ஜ் வந்து போகாமல் அந்த இடம் பார்த்தீங்கன்னா இருட்டாகவே இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, இப்போ ஏற்பட்ட ஒரு கேவலமான ஜந்துவை கொடுத்துட்டு எங்களோட ஆக்ரோஷத்தை அடக்கலான்னு பார்க்குறீங்களா? எங்களுக்கு அது நடக்கவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள இருக்கிற ஆத்மா கத்திக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேலே நான் யாரையுமே கொள்றதுக்கு அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு டிஎன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கும்போது இம்பீரியல் ராத் ஆஃப் த கோல்டன் விங் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு பவர் வந்து அட்டாக் பண்ணது பாருங்க. அட்டாக் பண்ண அடுத்த சங்கதே அந்த ஆத்மா எல்லாமே பார்த்தீங்கன்னா சாந்தி அடைகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இனிமேலாவது நீங்கள் எல்லாருமே போய் ஆத்மா சாந்தி அடைங்க, இது மேட்ட எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னென்னு பார்த்தா நம்ம எலிசபெத் தான். எதுக்காக என்ன நீ காப்பாற்றுன அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்கும்போது நீ என்னோட ஃப்ரெண்டாச்சு, ஏன்னா உனக்காக நான் அதை கூட பண்ணக்கூடாதா, இந்த காரணம் போதுமா உன்னை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அங்கே நின்றுட்டு இருக்கிறா. கூடவே இலைன்னு நின்றுட்டு இருக்கிறா. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எலிசபெத்துக்கு 2 கண்ணுமே பார்த்தீங்கன்னா காடஸ் கிளானில் இருக்கிற மாதிரி அவேக்கன் ஆயிடுச்சு. அதோட இந்த எபிசோட் முடிக்கப்படுதே.